பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அதோடு சங்கீதம் 11:3 அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்று எழுதியிருக்கிறது. இந்த 2 வசனங்களும் விசுவாசிகளை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை. அதே சமயத்தில் விசுவாசம் அல்லாதவர்களுக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து உபயோகிக்கலாம். கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பட்டயத்திலும் கூர்மையான பட்டயம். விசுவாசிகள் சிலாக்கியத்துக்குரியவர்கள். விசுவாசிகள் மனிதர் மத்தியிலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வித்தியாசமானவர்கள் என்று நாமும் அறிவோம், உலக ஜனங்களும் அறிந்திருக்கிறார்கள். அதே சமயம் நமது வாழ்க்கையிலே மரணம் வரையிலே நாம் பாவம் செய்யக்கூடிய சரீரத்தில் இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறதை போல நாமும் பிரசவ வேதனைப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது, இந்த பாவம், வியாதி, பலவிதமான போராட்டங்கள், எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தாலும், என்னவெல்லாம் தாளந்து வரங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் சிலர் பெற்றிருந்தாலும், நாம் அவர்களை பற்றி உயர்வான எண்ணம் பைபிளை படிக்கும்போது கொண்டிருந்தாலும், அவர்களும் சோதனைக்குரியவர்கள். அவர்களும் பாவம் செய்யக்கூடும், பாவம் செய்கிறார்கள் என்று நாம் பைபிளில் பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தானே, அவன் பாவம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுடைய சரித்திரத்தை பற்றி வாசித்த போது, சிந்தித்த போது, ஒரு முறை நான் யோபுடைய பாவங்கள் என்ற தலைப்பில் பேசினேன். அது பேசும்போது நான் கொஞ்சம் கூட பயந்தேன். அவர் பெரிய பரிசுத்தவான், அவர் பாவி என்று எப்படி பிரசங்கம் பண்ணுகிறது என்று. ஆனால் அவர் செய்த பாவங்கள் பைபிளில் எழுதியிருக்குது, அதனால் அதை பிரசங்கிக்கலாம் என்று பிரசங்கித்தேன். அந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு இரவில் நான் உங்களோடு கூட சேர்ந்து பவுலின் பாவங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறேன். பவுலின் பாவங்கள். யார் பாவம் செய்தாலும் அது பாவம்தான். பாவிகள் பாவம் செய்தால் அது பாவம். பரிசுத்தவான்கள் பாவம் செய்தால் அது பாவமில்லை என்று விளக்கம் எடுக்கலாமா? அப்படி எடுக்க முடியாது. இன்னொன்று, பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள், உலக மக்கள் பாவம் செய்யும் பொழுது என்னவெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ, அதே போல நாமும் பாவம் செய்யும்போது சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சில பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் உடனடியாக பரிகாரத்தை உண்டாக்கி விடுகிறார், பரிகாரம் செய்து விடுகிறார். அப்போ பாவத்துக்கு பரிகாரம் கிடைத்தது என்று தேவனுடைய பிள்ளைகள் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் சில பாவங்களை பொறுத்த மட்டும் நாம் பாவம் செய்தால் அதனுடைய விளைவு என்று சொல்லுகிறது, ஒருவேளை சாகிற வரைக்கும் அந்த பாவத்தினுடைய விளைவு தொடருமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பைபிளில் வசனங்கள் இருக்கிறது. அதனால விசுவாசிகள் பாவம் செய்ய பயப்படணும். பவுலின் பாவங்கள் என்று சொல்லும் பொழுது, அவரே பாவம் செய்தால் நம்ம பாவம் செய்ய முடியாதா? அதற்காக நான் பேசவில்லை. எழுதியிருக்கிற எல்லாம் நமக்கு போதனையாக, எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். அது நமக்கு போதனை. பாவம் செய்யாதீங்க, எச்சரிப்பு. பாவம் செய்தால் அந்த பாவம் செய்தவங்களுக்கு கிடைத்த சிக்ஷை, தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிலைமையில தான் அதை நாம் சிந்திக்க வேண்டும்.
பவுலை பற்றி அவர் செய்த பாவங்கள் 3 பைபிளில் சொல்லியிருக்கிறது. 3 பாவங்கள். இது நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. பவுல் இப்படி பாவம் செய்வாரா? எவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷன். 14 நிருபங்களை திருச்சபைக்கு எழுதி கொடுத்தார். அவருடைய சீசர்கள் 3 வருஷம் அவரோடு இருந்த சீசர்களை கூட ஆண்டவர் அப்படி பயன்படுத்த முடியவில்லையே. அப்புறம் பவுல் பட்ட பாடு போல யாருமே பாடுபடலை. அவ்வளோ பாடு ஆண்டவருக்காக அவருடைய ஒழித்துக்காக பாடுபட்டார். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய காரியம், சிந்திக்க வேண்டிய காரியம். ஆனால் இதை நாம் சிந்திக்காமல் இருக்க முடியாது. சபைக்கு அதை போதிக்காமல் இருக்க முடியாது. அதென்ன 3 காரியங்கள்? அவர் செய்த 3 பாவங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்தால், அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியால் என்று சொல்லப்பட்டு, சாதாரண கோபம் அல்ல, கடும் கோபம் உண்டபடினால். அது யார் யாருன்னு நமக்கு தெரியும். பவுல், பரணபா, இவங்க 2 பேருக்கும் கோபம் மாத்திரமே இல்லை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற நிருபத்தில் ஒருவருக்கொருவர் கோபம் மூட்டாதருங்கள்னு எழுதியிருக்குது. ஆனால் இவங்க அறியப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள். போன காலத்தில் ஆண்டவர்களை சபைக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் 2 பேரும் தங்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டு அப்படின்னு எழுதி. இது பரணபா செய்த பாவம், பவுல் செய்த பாவம். இதில் 2 பேருக்கும் சரியான மார்க் கொடுக்கலாம். யார் குறைச்சி கடும் கோபம் கொண்டாங்க, யார் அதிகமான கடினம் கோபம் கொண்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கு சமத்துவமாக இந்த கோபத்தை 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவரும் கடும் கோபம் அடைகிறாரு பரணபா, பவுலும் கடும் கோபம் கொள்றார். இது எவ்வளவு பெரிய பாவம், அதனுடைய விளைவு என்ன என்பதை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கலாம். 2வது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்று சொல்றார். பவுல் கோபப்பட்ட தவறு, கடுங்கோபம் அடைந்ததும் தவறு, பாவம்தான், குற்றம்தான். 2வது நான் என்னை உயர்த்துகிறேன், அதனால என்னை ஆண்டவர் உயர்த்தாதற்கும்படிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். அந்த முள்ளு கொடுத்தது ஆண்டவர் தான், சாத்தான் கொடுக்கல. ஆனால் அந்த சாத்தான் குட்டுனா எப்படி இருக்குமோ அதே போலதான் அந்த ஆண்டவர் கொடுத்த முள் அப்படி இருந்தது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அண்ட சராசங்களை படைத்த தேவன் ஒருவர் இருக்கும்போது, என்னுடைய துதியை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வேதத்தில் அவர் சொல்லியிருக்கும் பொழுது, அவரை விட பவுல் தன்னை உயர்த்தலாமா? அவரே உயர்த்தலாமா? அப்படின்னா அவர் இருக்கிற இடத்தை பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கொண்டதை போலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அப்படி உயர்த்ததுனால என்ன நடந்தது என்பதை அப்புறம் நாம சிந்திக்கலாம். 3வது அப்போஸ்தலர் நடபடிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் ராயருக்கு அபயமிடுகிறேன். ராயர் மதிப்பாத்தான் சொல்றார், ராயன்னு சொல்லலை, நான் ராயருக்கு அபயமிடுகிறேன் அப்படின்னு சொல்றார். எப்படி ஒரு ராயருக்கு அபயமிட்டிருக்கலாம்? ராயர்னா ஆண்டவரோட பெரிய ஆளா? வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனோட பெரியவரா? அவர் அப்படி அபயமிட்ட காரியம்
பாவமான காரியம் என்பதை நான் வசனத்தில் சொல்லுகிறேன். பவுலுடைய 3 பாவங்கள், இந்த 3 பாவமும் மோசமான பாவம் தான். சின்ன பாவம்னு நம்ம விளக்கெடுக்க கூடாது. கோபம், கடும் கோபம். நான் என்னை உயர்த்துகிறேன், என்னுடைய ஸ்தானத்துக்கு யாரும் வரக்கூடாது. அப்புறம் நான் ஆண்டவரிடத்தில் அபயம் பண்ண மாட்டேன், இந்த பிரச்சனை இல்லை. நான் ராயருக்கு அபயமிடுகிறேன் அப்படி சொல்றாரு. இது பாவம் அல்லவா? இவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டா செய்ய முடியுங்க. அதாவது இந்த பாவங்களை செய்யும் பொழுது அந்த சமயத்தில் அவருடைய ஆவிக்கிற நிலைமை என்ன? அவர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி இருந்தாரு, எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாரு, எவ்வளவு அன்றைக்கு பைபிளை படிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் செய்திருந்தா அவருக்கு அப்படி கடும் கோபம் வந்திருக்காது. அவன் கூட கோபப்பட்டார், இவ்வளோ அந்த கோபத்தை அமர்த்தி இருப்பார். இன்னொன்று, அவர் சரியா பைபிளை படித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை பற்றின சரியான தியானம் அவர் அந்த சமயத்தில் செய்திருந்தால் தன்னை அவர் உயர்த்திருக்க முடியாது. மூன்றாவது, பிரச்சனைகள் மோதும் போது ஆண்டவரை நோக்கி அபயம் விடுகிறதை விட்டு போட்டு ராயருக்கு அபயம் விடுகிறேன்னு சொல்றாரு. அப்ப ராயர் என்ன நம்முடைய ரட்சகரை விட, நம்முடைய தேவனை விட பெரியவரா? அதனோட பவுலின் பாவங்கள் 3. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பவுலின் கோபம், கடும் கோபம். பரணவா விட்டுருங்க, அவரை இப்ப தியானத்துக்கு எடுக்கல, பவுலைத்தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அதனால அவர் என்ன செய்கிறார்? கடும் கோபம் கொண்டார் என்று. கடும் கோபம், கோபம் பாவம் தானே. கலாத்தியர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தால் மாம்சத்தின் கிரிகளை பற்றி ஒரு ஜாபிதா சொல்லியிருக்குது. அதுல கோபங்கள் என்றும் சொல்லியிருக்குது. அப்ப விசுவாசியான தேவ ஊழியக்காரனான அப்போஸ்தலனான பவுல் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு? மாம்சத்துக்குரிய மனுஷனா மாறிட்டாரு. மாம்சத்தினுடைய கிரியில் அவருடைய உள்ளத்துல வந்துருச்சு. இந்த கோபம் என்று வரும் பொழுது அது யார் கோபப்பட்டாலும் சரி, அந்த கோபப்படுறவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? யோபு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, யோபு 18:4, கோபத்தினாலே உம்மைத்தானே பீறுகிற அப்படின்னு எழுதி. யாருக்கு ஒருத்தருக்கு கோபம் வருதோ அவரே சரித்து கீறுறார். கீறிட்ட என்ன நடக்கும்? ரத்தம் வழியும். கீழிட்டா சரீரத்துல வேதனையை உண்டாக்கும். அப்ப பாவத்தினால, கோபத்தினாலே உமை தானே பீறுகிற அப்படின்னு எழுதி. அந்த சமயத்துல பவுல் கீறப்பட்டார், ரத்தம் வடிகிறது, அவருக்கு சரீரத்துல வேதனை ஏற்படுகிறது. அந்த காயத்தினால, கோபத்தினால உமை பீறுகிற என்று வாசிக்கிறோம். அதோடு நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீதிமொழிகள் 27:3, கல் கணமும் மணல் பாரமுமா, கல்லு மணல், மூடனுடைய கோபமும் இவ்விரண்டிலும் பாரமாம். அப்போ பவுல் அந்த சமயத்துல கல்லாக மணலாக மாறி அவருக்கு இந்த கோபத்தினால பாரம் அடைந்தார். தலைபாரம் வந்துட்டா என்ன செய்வான்? சங்கடமா இருக்கு, எனக்கு தலைபாரமா இருக்குங்க. சரி, அது இல்லை, இருதயத்துல பாரமா இருக்குன்னு சொன்னா, இருதயத்துல பாரமா இருக்குதே, அந்த பாரம் நம்ம 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 வருத்தப்படுத்தும். இப்ப இவர் இவ்வளவு கோபம் மாத்திரமில்ல, கடுங்கோபம் ஆன போது என்ன ஆச்சு? பாரம் சுமக்கிற ஒரு மனுஷனா போயிட்டார். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், சின்ன பாவமோ பெரிய பாவமோ, இந்த சின்ன பாவத்துக்கு நீங்க இடம் கொடுத்தா தான் அது பெரிய பாவத்துக்கு வழி நடத்தும்.
சின்ன கோபத்துக்கு இடம் கொடுத்தா அது பெரிய கோபத்துக்கு வழி நடத்தும். அதனால் இந்த கோபத்தை அது மாம்சத்தின் கிரியைகள் என்று உணர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் கோபப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க, குடும்பத்தில், தொழிலில். அந்த மாதிரி கோபம் வராதுன்னு சொல்லி பைபிள் சொல்லலை. அந்த வருகிற சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்த்து, ஆண்டவரே நான் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. ஆனால் இங்கே அவர் என்ன செய்கிறாரு, கடும் கோபம் கொண்டார் அப்படின்னு சொல்லி எழுதிக்குது. கடும் கோபம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அதாவது கோபம் நிஷ்டூரம் உள்ளது, நிஷ்டூரம் உள்ளது. அதான் அந்த வார்த்தையுடைய கடுமையை சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை. கோபம் நிஷ்டூரம் உள்ளது, அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? மனைவி கோவப்பட்டா புருஷன் முன்னாலே நிற்க முடியாது. புருஷன் கோவப்பட்டா அதாவது மனைவி முன்னாலே நிற்க முடியாது. தாவீது ராஜா கோபமா இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது யாராவது பக்கத்துல வந்து நிற்க முடியுமா? அவரிடத்துல பேச முடியுமா? அதனால இங்க என்ன நடந்தது? அது நிஷ்டூரம் உள்ளது. அவங்க 2 பேருக்கு முன்னால யாரும் நிற்க முடியாது, எந்த பரிசுத்தவனும் நிற்க முடியாது. எத்தனை குடும்பம் பார்த்தீங்களா? அதனால கடும் கோபம் கொண்டார்னு. இந்த கோபம் வரும்போது விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கோபக்கோணம் மாம்சத்தினுடைய கிரி என்று நமக்கு தெரியும். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதனால அந்த கோபம் வருகிற பொழுது கொஞ்சம் கூட கவனமாக இருந்து இந்த காரியத்தை செய்யணும். எந்த காரியத்தை? சங்கீதம் 37:2 வாசிக்கும்போது, சங்கீதம் 37:3-2 நினைக்கிறேன். அதில் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டு விடு. கோபம் வரும்போது நெகிழணும், அது கைவிடணும். நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டு விடு. நெகிழுக்கு ஆயத்தமா விசுவாசிகள்? நீங்கள் நெகிழ ஆயத்தமாக இருந்தால் அதை விட்டுவிடக்கூடிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அப்புறம் என்ன வாசிக்கிற? யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 12 கோத்திரத்தாருக்கு எழுதும்போது யாக்கோப்பு என்ன சொல்லுகிறாருன்னு தெரியுமா? கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்கள். கோபத்தை, அதனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு தாமதம் பண்ணா போதும். அது கோபம் பிற்பாடு கடுங்கோபமாக மாறாது. அதனால கோபிக்கிறதற்கு தாமதம் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை விட்டுவிட ஆயத்தம் இல்லை என்றால், அதாவது அதற்கு தாமதம் நீங்கள் காட்டவில்லை என்றால், எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கோபம் கடைசியில் அது கடுங்கோபமாக மாறக்கூடிய ஆபத்து. கோபத்தை பற்றி சொல்லும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் என்ன சொல்றார் பேதுரு? சகலவிதமான கோபம் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்ப கோபத்தில் கூட வெரைட்டி இருக்கும் போல தெரியுது, ரகங்கள் இருக்குது. அதனால சகலவித கோபம் உங்களை விட்டு நீங்க கடவுள். அதனால இந்த கோபத்தை பொறுத்த மட்டும் விசுவாசிகள், இப்ப நான் கோபக்காரனா இருந்தா சபை நடத்த முடியுமா? நீங்க கோபக்காரங்களா இருந்தா உங்க குடும்பத்தை நடத்த முடியுமா? அதனால இந்த கோபக்கோணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தேவனுடைய மனுஷன் ஏன் அவ்வளவு கவனம் இல்லாம இருந்தாரு? அது பாரமாகுமே, அது என்னையே பாதிக்குமே, அது நிஷ்டூரம் உள்ளதாச்சே, அதுக்கு முன்னால யாருமே நிற்க முடியாது, மனுஷ உறவையே கெடுத்து போடுமே, குடும்ப உறவை கெடுக்குமே, சபையினுடைய உறவை கெடுக்குமே என்று சொல்லி அதை தாமதம் பண்ணணும், அதை விட்டுவிட ஆயத்தமாயிருக்கணும். இந்த வசனங்களால்
வசனங்கள் பவுலுடைய மனசுக்கு வரவில்லையா? இந்த வசனங்கள்லாம் பவுலுக்கு தெரியாதா? நம்மளை விட பைபிளை நிறைய படித்தவர். இவருக்கு இதெல்லாம் படிச்சிருப்பார். ஆனால் திடீரென்று ஏற்பட்ட பிரச்சனையினால சமாளிக்க தெரியாம இதெல்லாம் அப்படியே மறந்துட்டு அவர் கோபப்பட்டார், கடும் கோபம் கொண்டார். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் நாம் நிறைய வசனங்களை கேட்குறோம். ஆனால் பிரச்சனைகள் வந்து மோதும் போது அந்த அந்த வசனங்களை நம்ம நடைமுறைப்படுத்துறதுல சிரமப்படுறோம். சிரமம் என்று நாம் உணர்ந்தால் ஆண்டவர் மன்னிப்பார். இந்த பவுல் அதை உணர்ந்ததுனால தான் என்ன நடந்தது தெரியுமா? இவர் சீலாவை கூட்டி கொண்டு சகோதரர்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இவரும் 2 பேரும் போய் சபைகளை சிறப்படுத்தினான்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த பர்னபா, நான் கோவப்பட்டது நியாயம்தான், கோபந்தான் படுவேன் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால அந்த கோபத்தோட பர்னபான்ற ஒருத்தரை கூட்டிக்கிட்டு அவர் கப்பலில் ஏறினார். ஆனால் போய் இறங்கினாரா, ஊழியம் செஞ்சாரா? ஒன்றும் பைபிளில் எழுதலை. அதனால ஆண்டவர் இந்த கோப குணத்தை அந்த மாம்சத்தினுடைய கிரியில ஆண்டவர் அழிக்கலை. சாகும்போது தான் அது நம்ம விட்டு எடுபடும். கர்த்தர் வரும்போது எடுபடும். அது வரையில் இது உள்ள இருக்கும் பொழுது விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த அதாவது கோபத்தை பற்றின நிலைமையில கோபமாகிய பாவத்தினுடைய விளைவு அது வந்து 2 பேரையும் பாதிச்சது. இந்த கோபம் அவங்க சண்டை போட்டபோது 2 பேர் தான் இருந்தாங்க, வேற யாரும் இல்லையா? இந்த செய்தி எல்லா சபைகளுக்கும் போயிருக்காது. அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் கோவப்பட்ட காரியம் போயிருக்கும். அதில் எத்தனை பேர் இடர்னாங்கன்னு தெரியாது. யாரும் கெட்டு போயிருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இடர்னாங்கன்னு தெரியாது. இவர்கள் கோபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், கொலோசருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவங்க கோவப்பட்டதுக்கு காரணம் சொல்லியிருக்கு. அது நியாயமான காரணம் அல்ல, அது ஒரு அநியாயமான காரணம். அந்த பர்னபா யோவான் மார்க்கை கூட்டிட்டு போகணும்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? கொலோசியர் 4:10 சொல்லியிருக்கிறது, பர்னபாவினுடைய இனத்தான் ஆகிய யோவான் மார்க், என்னுடைய இனத்துக்காரு, சொந்தக்காரு. ஆனால் இவனை கூட்டிட்டு போகணும். ஒத்த காலில் நிற்கிறார். பவுல் என்ன சொன்னாருன்னா, நாம் இவனை முதல்ல ஊழியத்து கூட்டிகிட்டு போன போது நம்மளை ஊழிய ஸ்தலத்தில் விட்டுட்டு அவன் திருப்பி எருசலேம் போயிட்டான். இப்போ நாம் நம்மளோட போகிறதுக்கு அவனுக்கு பயிற்சி பத்தாது. இன்னொரு முறை அவனை கூட்டிகிட்டு போகலான்ற மனசில் வச்சு தான் வேண்டான்னு சொன்னார். பிற்பாடு இந்த சம்பவம்லாம் நடந்த பிற்பாடு மார்க்கனுடைய ஊழியத்தில் பிரயோஜனமாக அவனை கூட்டிகிட்டு கொண்டு வரலாம் சொன்னதாக பைபிளில் எழுதியிருக்கு. ஆனால் பர்னபா என்ன பண்ணார் தெரியுமா? அந்த இனம் அதற்கு இடம் கொடுத்தார். அதுதான் அவங்க பிரிவினை காரணம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்முடைய விசுவாசத்தில் அதற்கு தகப்பனாக இருக்கிற ஆபிரகாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீ உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இனத்தை நீ விடணும். விடாமல் நீ அந்த தேசத்துக்கு போனால் அந்த தேசம் உனக்கு நல்லா இருக்காது அப்படி சொல்லி அவருடைய இனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இன்றைக்கு சபைகளில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இந்த இனம், சொந்தம், மாநில, அதாவது பற்று, ஜாதி பற்று, இவளினால சபைகளில் ஒரு மனப்பாட்டை கெடுத்து ஊழியத்தை கெடுத்து இன்றைக்கு நிறைய சம்பவங்கள் அப்படி நடக்கும். அப்படி நடக்கக்கூடாது. எபேசியருக்கு 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் வாசிங்கன்னா, ஆண்டவர் இங்கே பிரிந்து போனார்னு எழுதியிருக்குது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க. அவர் ஒரு வழியில போறாரு, இவர் ஒரு வழியில போறாரு. பிரிந்து போகலாமா? பிரிவினைக்கும் ஆண்டவருக்கும் வேதத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அது சம்பந்தம் இல்லை. எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் எபேசியர் 2:14
பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து என்று எழுதியிருக்கும். அதுக்காக ஆண்டவர் ஆவி ஆத்மா சரீரத்தில் உள்ள முழு பலத்தையும் உபயோகித்து அந்த பிரிவினையாகிய சுவரை தகர்த்தார். நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். பிரஜாதிகளை பற்றியும் யூதரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் தகர்க்கலைன்னு இவங்க சொல்றாங்களா? பிரிஞ்சு போகும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து பிரிஞ்சு இருக்கிறாரா? கிறிஸ்து பிரியல இல்ல, அவர் இனம் பார்க்கல இல்ல. அதனால இவங்க அந்த சமயத்தில் அதை கூட மறந்துட்டது போல தெரிகிறது. இந்த பிரிவினை போது கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், லோத்து ஆபிரகாமும் பிரிந்து போறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா லோத்து அப்ப பெரிய சங்கடத்துல தரித்திரத்துல இருந்தார். அவர் வைத்திருந்த பொருள்களும் மிருக ஜீவன்களையும் பூமி தாங்க முடியாது இருந்தது. ஆபிரகாம் வைத்திருந்த பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் பூமி தாங்க கூடாது இருந்தது. உள்ளதுல திருப்தியற்ற மனுஷன். அதனால அந்த எகிப்துக்கு அந்த சோதம் குமார ஏதேன் தோட்டத்தை போல எகிப்தை போல நீர்வளம் பொருந்தி இருக்கிறது. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டாம்பிகமான திருமணம் நடத்தலாம், கூடுதலாக சம்பாதிக்கலாம். என்ன நடந்தது? ஒன்றும் சம்பாதிக்க, எல்லாம் இழந்து போனார். அந்த பிரிஞ்சு போன பிற்பாடு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம்கிட்ட 4 திசையும் பார், நான் உனக்கு தேசத்தை தர்றேன். ஆனால் லோத்துட்ட ஆண்டவர் பேசலையே. பிரிவினை காரணமான அவனிடத்தில் ஆண்டவர் எப்படி பேசுவார்? இங்கேயும் யாரு பிரிவினை காரணம்? யாரு? அவனை கூட்டிட்டு போகணும். இவன் தானே சொன்னது. முதல்ல பவுல் தான் நம்ம போய் சகோதரில் போய் பார்த்துட்டு வரலாம், எப்படி இருக்கிறாள் பார்க்கலாம்னு சொன்னாரு. நல்ல காரியம் தான் சொன்னாரு. இந்த நல்ல காரியத்தில் இடைஞ்சல் பண்றது மாதிரி வேணும்னா, அதாவது யோவான் மார்க்கை கூட்டிட்டு போகணும். இந்த பிரிவினுக்கு அவன் காரணமா இருந்ததுனால ஆண்டவர் பர்னபாவையும் அந்த யோவான் மார்க்கையும் ஆஸ்வதிக்க முடியல. அவங்க பிரயாணத்தில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதாவது பிலிப்பியர்கள் சிலர் விரோதத்தினால கிறிஸ்து அறிவிக்கிறான்னு சொல்றாரு இல்லையா? விரோதத்தினால அறிவிச்சு எவன் குணப்பட போறான்? அதனால விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள், போன நாட்களில் நாம் கோவப்பட்ட சந்தர்ப்பம், கடுங்கோவப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்கணும். இந்த பாவத்தை சரின்னு நினைக்கக்கூடாது. அந்த பாவத்தை பவுலே செய்தார். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2வது நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்று சொல்றார். பவுல் தன்னை உயர்த்தலாமா? எந்த மனுஷனை, எந்த விசுவாசியும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விசுவாசியாருக்கு முந்தி பாவியாத்தான் இருந்தார். பாவியா இருந்த அவரை ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால, கொடிய பாவியோ சாதாரண பாவியோ, அவருடைய ரத்தத்தினால கழுவி அவரை விசுவாசி ஆக்கினார். அதனால யாரும் தங்களை உயர்த்த வேண்டிய அவசரமே கிடையாது. ஆனால் இவர் நான் என்னை உயர்த்தாதபடி அப்படின்னு சொல்றார். அவர் எதனால உயர்த்தினார்? அவர் சொல்ற காரியத்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவருடைய மேன்மை நிமித்தம் அப்படின்னு சொல்றார். வேறு யாருக்காவது ஆண்டவர் இப்படிப்பட்ட வெளிப்படுதல் தந்தாரா? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவருடைய மேன்மை, அது அப்போஸ்தலருக்கு கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது. நான் வாலிபத்தில் தான் கர்த்தரை அறிந்தேன். இப்போ அதை என்ன நம்பி இவ்வளவு பெருசு ராக்கியத்துக்குரியவனை என்னை மாற்றிட்டார். எனக்கு மேன்மை கிடைச்சிருக்குது. அதாவது நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, அதாவது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவருடைய மேன்மை நிமித்தம் என்று சொல்றார். விசுவாசிகளுக்கு மேன்மை கிடைச்சா உயர்த்தி தாங்கணும்டா அவசியமா? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஸ்திரீகளுக்குள்ளே கூடாரம் வாசமா இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிரியக்கப்பட்டவளே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாகேல் அவ, அதாவது பெரும் போர் வீரன் செய்ய முடியாத காரியத்தை, பாராக் செய்ய முடியாத காரியத்தை
அந்த எதிரி வீட்டுக்குள்ள வரும்போது அவனுக்கு பாலும் கொடுத்து அவளது போர்வையினால் போர்த்தி அவனை தூங்க வச்சு, அவன் எதிரின்னு நல்லா தெரியும் அவளுக்கு. குடும்பத்துக்கு சமாதானம் இருந்தது. ஒரு ஆணி எடுத்து ஒரு சுத்தியில போச்சு அடிச்ச அடியில அந்த மண்டை உடைஞ்சு அந்த அந்த ஆணி பூவியில போயிடுச்சு. சுருண்டு விழுந்து அங்கேயே செத்தான். பெரும் போர் வீரன் அவன். ஒரு அதாவது பாராக்கு கூட அவனை வெல்றதுக்கு ரொம்ப பாடுபடுத்த அவனை வெல்ல வேண்டும். அவன் அந்த யுத்தத்துக்கு போக முடியான்னு சொன்னபோது அங்கே என்ன சொல்லப்பட்டிருப்பா பாருங்க. அதாவது இந்த பிரயாணத்தில் வருகிற மேன்மை உனக்கு கிடைக்காது, ஆண்டவர் ஒரு ஸ்திரீக்கு கொடுப்பார். அந்த ஸ்திரீக்கு மேன்மை கிடைச்சது. ஆனால் அந்த அம்மா பெருமை பிடிச்சவங்களாவா இருந்தாங்க? இல்லையே, தாழ்மை இல்லாதவங்களாத்தான் இருந்தாங்க. அப்புறம் என்ன வாசிக்கிற எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. வளர்ப்பு தகப்பனாகிய மொர்தெகாய் சொல்றார் எஸ்தர்ட்ட, உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்குது இல்லையா, ராஜ மேன்மை. இது எதுக்கு கிடைத்தது? ஜனங்களுக்கு எல்லாம் ஆபத்து இருக்குது, இவங்க ஆபத்தை காப்பாத்துறதுக்கு ஒருவேளை இந்த இது ஆண்டர் கொடுத்துருக்கலாம் இல்லையா. அந்த அம்மா உணர்வடைந்து 3 நாள் சாப்பிடாம இருந்து ஜெபிச்சு ராஜாவிடத்துல பேசின போது, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் 127 நாடுகள் அழிய வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அந்த எஸ்தர் அந்த மேன்மை கிடைச்ச போது அவங்க அழிச்சாங்க, எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டாங்க. அந்த அம்மா பெருமை பாராட்டினாங்களா? ராணி ஆகிறதுக்கு முந்தி எப்படி தாழ்மையா இருந்தாங்களோ, தகப்பன் சொல்பட்டி கேட்டு நடந்தாங்களோ, வளர்ப்பு தகப்பன் சொல் கேட்டு நடந்தாங்களோ, அதே போல ராணி ஆன பிற்பாடு கூட சொல் கேட்டு நடந்தாங்கன்னு சொல்லி எழுதி. அப்போ ஒருத்தருக்கு மேன்மை கிடைக்கிறதுனால அவங்க தங்களை உயர்த்த வேண்டும் என்ற அவசரமும் கிடையாது. ஆனால் இவருக்கு கிடைத்த மேன்மை என்னவென்றால், 3 காரியங்களை ஆண்டவர் பவுலுக்கு செய்தார். வேற யாருக்கும் செய்யலை, பிற்பாடு யாருக்கும் செய்யவும் மாட்டார். அதுல ஒன்று என்னவென்றால், சுவிசேஷத்தை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். கலாத்தியருக்கு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நான் மனுஷனால கற்றதும் இல்லை, மனுஷனிடத்திலிருந்து பெற்றதும் இல்லை, இயேசுவானவரே அதை எனக்கு வெளிப்படுத்தினார், வேற சுவிசேஷம் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அது என்ன? அந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் வேற யாருக்கும் அந்த சுவிசேஷருடைய முழுமையை வெளிப்படுத்தவில்லை. அவர் மூலமாகத்தான் சுவிசேஷருடைய முழுமை வெளிப்பட்டது. சுவிசேஷம் என்பது, ரட்சிப்பு என்பது 100க்கு 100 இலவசம் அப்படின்றத அவர் மூலமாகத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த விஷயத்த ரோமர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அதை நீங்க கவனிச்சுங்க. 2வது, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவருடைய மேன்மை என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். பிற்பாடு கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா, அப்பம் விடுகிற காரியம், ரசத்தை பரிமாறுகிற காரியம், இது உலகமெல்லாம் இருக்கிற திருச்சபைகள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று யார் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? பவுல் அப்போஸ்தலன் மூலமாக தான் வெளிப்படுத்தினார். முதல் ஆராதனையில பவுலில் அப்ப குணப்படலை, சீசர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த சீசனில் ஒருத்தன்ட்ட கூப்பிட்டு ஓ மூலமா இந்த காரியத்தை நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லலை. ஆனால் பவுல் மூலமாக வெளிப்படுத்தினால நானும் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்னு சொல்றார். 3வது, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட விட மேன்மை என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை தரிசிக்கவில்லையா அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பூரணமான தரிசனம் போல பைபிள்ல யாருக்குமே ஆண்டவர் கொடுக்கல. அவர் எப்பொழுது பூரணமான தரிசனத்தை பெற்றுக்கொண்டார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவரே சொல்றார். அதாவது தேவாலயத்துல நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது நான் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவரை ஞான திருஷ்டி அடையாம எவனும் தரிசிக்க முடியாது, கண்ணே குருடா போயிடும், சரீரம் கூட எரிஞ்சு போனாலும் போயிடும். ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன்.
அப்போ 3 காரியங்கள் மிக முக்கியமானது திருச்சபையில். ஒன்று சுவிசேஷம், 2வது ஆராதனை, 3வது தரிசனம். அது ஆண்டவரை நாம் தரிசிக்க போகிறோம். இவருக்கு இந்த 3 காரியங்கள் நடந்தபோது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவுடைய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நான் கர்த்தரிடத்துல 3 முறை ஜெபம் பண்ணினேன்னு சொல்றாரு. அந்த பகுதியில் ஒரு முறை ஜெபம் பண்ணாரு, பதில் வந்தது மாதிரி தெரியல. இங்கே சாத்தான் கூட்டிக்கிட்டே இருக்கிறானே, இது வேதனையா இருக்குது. 2வது முறை ஜெபம் பண்றார், ஜெபத்துக்கு பதில் வரலைன்னாலும் 2வது முறை ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் மனதிறங்கி பதில் தந்துடுவார் அப்படின்னு சொல்லி 2வது முறை ஜெபம் பண்றார். ஆண்டவர் எப்பொழுதுமே பேசக்கூடியவர், பரலோகத்திலிருந்து பேசுகிறவர், பூமியில் பேசுகிறவர், அமைதலாக இருக்கிறார். 3வது முறையாக அவர் ஜெபம் பண்றார். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்னுடைய அடியான் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை ஜெபம் பண்றேன். இனி நான் பேசாம இருக்கிறதுக்கு நான் கள்ளு தெய்வமா? நான் பேசும் தெய்வமாச்சே, அவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவர் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும், கிறிஸ்துவுடைய வல்லமை என்னிடத்துல தங்கும்படி அதை பற்றி நான் சந்தோஷமா இருக்கிறேன்னே சொல்றார். பவுலுடைய விருப்பம் என்னவென்றால் 3 முறை ஜெபம் பண்ணின பொழுது இந்த முள் எடுக்கப்பட வேண்டும். அது அவருடைய விருப்பம். விருப்பம் தவறல்ல. ஆனால் விருப்பத்தை விட தேவனுடைய சித்தம் அதுல முக்கியம் அல்லவா? ஆண்டவரே, உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரையில் இந்த குஷ்டரோகத்தினால நான் படாத பாடுறேன், யாரிடத்துலையும் எனக்கு ஐக்கிய வைக்க முடியல. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவும் ஆகும். உமக்கு சித்தம் இல்லையா, நான் எப்படி குஷ்டரோகம் இருந்து சாகுறேன் அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்தான். அப்படி உள்ளத்தை பார்த்த ஆண்டவர், எனக்கு சித்தம் உண்டுப்பா, சித்தம் உண்டு, சுகமாகு. அவன் சுகமானான் என்று வாசிக்கிறோம். அப்போ பவுலுடைய விருப்பம் அல்ல அவருடைய ஜபத்துல இங்கே நடந்தது, தேவனுடைய சித்தம் நிறைவேறிற்று. அந்த தேவ சித்தம் நிறைவேறின பொழுது அப்புறம் அந்த முள்ளை பற்றி நினைச்சிருப்பாரா? அவர் தான் உங்களுடைய வல்லமை, அந்த முள் இருக்குனாலும் உங்களுடைய வல்லமை என் மேல தங்குறது, உனக்கு பூரணத்தை தருவேன், உன்னுடைய பலவீனத்தினுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்றாரு. அப்போ இவர் என்ன செஞ்சிருக்கணும்னா ஜெபம் பண்ணாரு. அதுக்கு முந்தி அவர் தன்னை உயர்த்தினார் இல்லையா? அந்த உயர்த்துகிற காரியம் என்று சொல்றது அது அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீ உன்னை உயர்த்தலையா? உயர்த்தாத உயர்த்தாத உயர்த்தாத, உயர்த்துவேன் உயர்த்துவேன் உயர்த்துவேன். அப்ப ஆண்டவர் செய்யணும், கொடு முள்ள அவனுக்கு அப்படின்னு சொல்லி முள்ள கொடுத்தார். அந்த முள்ள கொடுத்துட்டு அதை இவன் 3 முறை ஜெபம் பண்ணும்போது எடுத்துட்டா, அந்த முள்ளு இல்லைன்னா அடுத்த நிமிஷமே இவன் தன்னை உயர்த்த ஆரம்பிப்பான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு லகு உண்டான போது உடனே அவங்க மறுபடியும் பாவம் செய்தாங்கன்றது மாதிரி ஆண்டவர் நம்ம அறிய மாட்டாரா? இந்த பவுலுக்கு அந்த முள்ளு இல்லை என்றால் சாகிற வரைக்கும் அவர் உயர்த்தத்தான் செய்வார். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவருடைய மேன்மை யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? எனக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய பரிசுத்த ஆராதனை உலகமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை அனுசரிக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆராதனை எனக்கு வெளிப்படுத்தினார். அது மாத்திரமா, அவரை நான் பூரணமாக தரிசித்தேன் ஞான திருஷ்டி அடையும் பொழுது. இதை சொல்லிட்டே செத்திருப்பார். அதனால அதை சுத்தமாக அகற்றும்படிதான் ஆண்டவர் என்ன செய்தார், அவருக்கு சாகிற வரைக்கும் அதை வச்சிருந்தார். பார்த்தீங்களா? இந்த பாவத்துக்கு நிவாரணம் இல்லையே. எப்ப நிவாரணம்? சாகும்போதுதான் நிவாரணம். உயர்த்துகிற காரியம் என்று சொல்றது பைபிளை நான் பார்க்கும்போது ஆண்டவர் சுவிசேஷத்தின் நாட்கள்ல 2 முறை சொல்கிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 18ஆம் அதிகாரம்
14 வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 14:11, 18:14. தன்னை உயர்த்துகிறவனெவனும் தாழ்த்தப்படுவான். உலக மக்கள் உயர்த்தப்படும் பொழுது ஆண்டவர் அவர்களை தாழ்த்துவார் என்றால், நம்ம உயர்த்தும் போது நம்மை தாழ்த்தாமல் இருப்பாரா? அப்ப ஓர வஞ்சனை உள்ள கடவுளா, தெய்வமா? அதனால இது ஆண்டவர் சொன்ன காரியம். ஆனா இவர் உயர்த்துறார். இவர் செய்யலாமா? அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 42ஆம் அதிகாரம், அது 8ஆம் வசனத்தில் என்னுடைய மகிமை ஒருத்தன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். தங்களை உயர்த்தின ஆட்களை பற்றி சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், அதான் இப்போ சொன்ன காரியம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஏறுவேன் அப்படின்னு 2 முறை சொல்கிறான் இந்த லூசிஃபர். ஒரு முறை சொல்கிறான், நான் உயர்த்துவேன். நான் ஏறுகிறது எவனும் தடுக்க முடியாது, எனக்கு மேலே எவனும் ஏற முடியாது. நான் உயர்த்துவேன், எனக்கு மேலே எவனும் உயர்த்த முடியாது, உயர்த்துறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் லூசிஃபர். அங்கே என்ன வாசிக்கிற அந்த அதிகாரத்தில், நீ அடியில்லாத பாதாளத்தில் தள்ளப்பட்டாய் அப்படின்னு, பாட்டம்லெஸ் பிட்னு இங்கிலீஷில் ஆங்கில பைபிளில் இருக்குது. அடி இல்லாத பாதாளம்னா ஒருத்தன் உள்ளே விழுந்தா போயிட்டே இருப்பான், அதை தடுக்க முடியாது. எவ்வளோ தூரம் போகணுமோ போயிட்டே இருக்க வேண்டியது. உயர்த்தனுடைய கதியை பார்த்தீங்களா? ஆனால் இந்த உயர்த்துகிற காரியம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை பற்றி ரொம்பவே ரொம்ப ரொம்ப கவனம் உள்ளவராக இருப்பார். அதில் ஒரு சந்தேகம் கிடையாது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 8:11, 8 இல்லை, தானியேல் 8 அல்ல, தானியேல் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ராஜா தன்னை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினா இவனுக்கு கீழே தான் எல்லாம், இவன் தான் பெரிய ரொம்ப உயர்த்துறவன். அது அந்தி கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்ட காரியம். அந்தி கிறிஸ்து கடைசியில் அழிக்கப்படுவான்னு நமக்கு நல்லாவே தெரியும். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்களெல்லாம் உயர்த்துறாங்க. லூசிஃபர் உயர்த்துறான், அந்த அந்தி கிறிஸ்து உயர்த்துறான். இவங்கள நமக்கு மாதிரி, இந்த பவுலுக்கு இவங்கள மாதிரி, யாரை மாதிரி எடுத்திருக்கணும்? பவுல போசவன் எபிரேயருக்குள்ள இருக்கும் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அது எபிரேய விசுவாசிகளுக்கு 12 கோத்திரத்தாருக்கு எழுதப்பட்ட நிருபம் தான் எபிரேயர் நிருபம். அதில் அவர் என்ன சொல்கிறார்? இங்கே வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு ஆண்டவர் இயேசு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை, ஆனால் யார் அவரை உயர்த்தினது? பிரதான ஆசாரியன் ஆகிறதுக்கு பிதாவாகிய தேவனே அவரை உயர்த்தினார். நீங்கள் அவருடைய பலத்த கருத்தின் கீழ் அடங்கி இருங்கள், உங்களை ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு. நம்ம உயர்த்தினா ஒன்றுக்கும் ஆக மாட்டோம். நம்ம உயர்த்துறதுக்கு என்ன இருக்குது? மண்ணான மனுஷர்கள், சொல்லப்போனால் நம்ம புழு, சின்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி சிறுமந்தைன்னு சொல்லி நம்ம எவ்வளவு தாழ்த்துகிறோமோ கர்த்தர் நம்ம அவ்வளவு உயர்த்துவார். ஆனால் நாம் எவ்வளவு நம்மை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை தாழ்த்தி போடுவார். அதில் ஒரு சந்தேகம் கிடையாது. அதனால தான் நாம் அவர் பவுல போசம் தாழ்த்தின காரியத்தை பற்றி, உயர்த்தின காரியத்தை பற்றி அது தவறான காரியம், பாவமான காரியம். 2. 3வது, அப்போஸ்தலர் நடபடிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பவுல் ராயருக்கு அபயமிடுகிறேன் அப்படி சொன்னார். ஆண்டவர் சுவிசேஷ நாட்களில் ஒரு காசை பார்த்து, இந்த மேலெழுத்து யாருடையதுன்னு கேட்குறாரு. ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுங்க. தேவனுடையதை கொண்டு போய் ராயனுக்கு கொடுக்கக்கூடாது, ராயனுடையதை கொண்டு போய் தேவனுக்கு கொடுக்கக்கூடாது. ராயனுடையதை ராயனுக்கு கொடு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. அப்போ இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுத்தது, அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா?
பாருங்கள், இவருக்கு ஒரு நல்ல மாதிரி ஒரு பைபிள் நிறைய படிச்சவர். அப்படி மாதிரி இருந்தும் எப்படி ராயருக்கு அவையமிட்டாருன்னு தெரியல. பாருங்க, சங்கீதம் 18:6ல சங்கீதம் 18:6ல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அப்படின்றாரு. இது யாரு? தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். பிரச்சனை வந்து அவரை சுத்தி, அதாவது மோதுது. வெள்ளங்கள் அவருடைய ஆத்மாவில் பெருகெடுத்து ஓடுது. எதிரிகள் இவரை விட பலசாலிகள் சூழ்ந்து கொள்றாங்க. என்ன பண்றேன்னு தெரியல. அப்பொழுதுதான் அவர் என்ன செய்யறாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபய குரல் எழுப்பினார். என்னுடைய அடியான் என்னிடத்துல அபய குரல் எழுப்புறான். இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறான். குடும்பத்திலையும், தொழில்துறையிலையும், ஊழியத்திலையும். யாரும் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. நான் தான் செய்வேன்னு சொல்லி நம்பி என்னை கூப்பிடுறானே, அபயமிடுறானே. நீங்க அந்த 18ஆம் சங்கீதத்தை படிச்சா, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமான நிலைமையில கிரியை செய்து பூலோகத்துக்கு வந்து அவனுக்கு காரியங்களை செய்தாருன்னு எழுதி. ஒரு தனி மனுஷனுக்கு அவ்வளவு காரியங்களை அண்ட சராசங்களை படைத்த தேவன் செய்யணுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர். வானத்தை பூமி நிரப்புறார் அல்லவா அல்லவா என்று சொன்னவர். இவன் பாவியா இருந்ததுதான் ரட்சிக்கப்பட்டவன். இவருடைய வாழ்க்கையில் எத்தனை வீழ்ச்சிகள் எல்லாம் இருந்திருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் மறந்துட்டார். ஆனா இப்ப பிரச்சனை இருக்கிறான், ஆபத்து இருக்கிறான், அவையும் விடுறான். ஆண்டவர் செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவும், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி சேர்ந்து வானத்தை நோக்கி அபயம் விட்டார்கள். அந்த எதிரி ராஜா அவ்வளவு படபலத்தையும் சேர்த்து கொண்டு வந்துட்டான். வார்த்தைக்கு மேல வார்த்தை பேசுறான், கேவலமான வார்த்தைகளை பேசுறான், மிரட்டுறான். தேவனே பயப்படுகிற அளவுக்கு அவன் காரியங்களை செய்யறான். நாங்க தான் பயப்படுறோம், தேவன் அவனுக்கு என்ன பயப்படணும் அப்படின்ற. அதாவது இவரை இந்த எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவர் மேல பக்தி உள்ளவன் அதுக்கு முந்தியும் கிடையாது, பிந்தியும் கிடையாது. பைபிள் எழுதிக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி பிரக்யாதி பெற்ற ஊழியக்காரர். ஆண்டவர் தரிசனம் பண்ணி அவர் ஊழியத்துக்கு வந்தவர். இங்க என்ன நடந்தது? 2 பேரும் வானத்தை நோக்கி அபயமிடுற அளவுக்கு பிரச்சனை அவ்வளவு மோசமா இருக்குது. வேற எங்க நோக்கி அபயமிட முடியும்? அவர்கள் அபயமிட்டதுக்கு என்ன நடந்தது சொல்லுங்க? என்ன நடந்தது? கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினாரு. எத்தனை ஆச்சு? 1,85,000 பேரை இமை பொழுதுல அந்த தூதன் நாசம் பண்ணார். அதாவது எதிரியுடைய பலமே ஒண்ணுமில்லாம போச்சுன்னு சொல்ற அளவுக்கு அவன் வெக்கப்பட்டு கடைசியில அவன் தெய்வத்தை நம்ப போனா அவனுடைய பிள்ளைகளை அவனை கொன்று போட்டாங்கன்னு பைபிள் வரலாறு வருது. நான் உள்ள வந்துடுவேன், அம்பு எஞ்சிடுவேன்னு சொல்றான். அவன் உள்ள வர்றதுமில்ல, அம்பு எய்கிறதுமில்ல, அவன் அதுக்குள்ள பிரவேசிக்கணும்ல. நான் அவன் மூக்குல துரட்ட போட்டு அவன் வந்த வழியை திருப்பி வருப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். அவர்கள் அபயம் விட்டதுனால சரியா கர்த்தர் காரியங்களை செய்தாரா? தாவீது வேற யாரையும் நோக்கி அபயம் விடவில்லை. அதுபோல ஏசாயா தீர்க்கதரிசியும் அந்த எசேக்கியா ராஜா வேற யாரையும் நோக்கி அபயம் விடவில்லை, அபயமிட்டார். இதெல்லாம் பைபிள் எழுதிச்சுல. இவர் பைபிள் பழைய ஏற்பாடு படித்தவர் தானே. புஸ்தகங்களை கொண்டு வான்னு சொன்னபோது ஆவிக்குரிய புஸ்தகம் கொண்டு வராரு, மற்ற புஸ்தகங்களையும் அவர் எப்போதும் தூக்கிட்டு தர்ற மனுஷன்தான். ஆனால் பிரச்சனை வந்து மோதும் போது அவர் செய்த காரியம் அபயமிட்டார். இந்த அபயமிட்டதை பற்றி அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது நான் ஏன் அபயமிட்டேன் 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அப்படி அபயமிட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி யூதரில் முக்கியமானவர்கள் கூப்பிட்டு விளக்கம் சொல்றாரு. அந்த விளக்கம் எடுபடுமா? ஏயா, இவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன், நீங்க என்ன பண்றீங்க? கோபம் மாத்திரம் இல்லை, எப்படி எப்படி கோபப்படுறீங்க? உங்களை பார்த்தா கடும் கோபம் கொள்றீங்க. நீங்க பிரிஞ்சு, அதாவது அந்த உங்களை உயர்த்துறீங்க. 3வது இப்போ ராயனுக்கு அபயமிடுறீங்க. அவரும் பெரிய காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மற்றும் நிறைய பேர் வந்து பிரசங்கம் பண்றார்.
ஏதோ ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு பைபிள் எழுதி, மற்றபடி பெரும்பாலான ஆட்கள் ரட்சிக்கப்படலை. அவன் சொல்லுகிறதை ஒவ்வாமல் புறப்பட்டு போனார்கள் என்று 25 வசனத்தில் சொல்லி, அவன் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வாம போனாங்கன்னு எழுதி. சில வேளையில் நான் பாவம் செஞ்சு நியாயம் சொல்கிறேம்மா, நான் செஞ்சது சரிதான்னு சொல்லி எப்படி சரியா இருக்க முடியும்? சரி, இவர் அபயம் விட்டார் இல்லையா, அந்த ராயன்ட்ட அந்த பிரச்சனை போச்சு. அதெல்லாம் விசாரிச்சு அவருடைய அங்க நியாயசனம் இது 28ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சுப்பீங்கன்னா அவருடைய நியாயசனமே இருந்தது. என்ன பண்ணாரு? விடுதலை பண்ணிட்டாரா? விடுதலை ஒன்றும் பண்ணலை. கடைசியில் அவரை ரதத்தில் ஏற்றி மனுஷன் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோட்டில் சிரசேதம் பண்ணாங்க. ஒரு தலை பூமியில் விழுந்து 7 முறை என்னமோ துள்ளுச்சுன்னு சொல்லி சரித்திரத்தில் சொல்கிறான். அபயப்பட்டது என்ன நடந்தது? கத்திரிடத்தில் அபயமிட்டால் ஒருவேளை சாகிற வரைக்கும் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு அப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்லாதபடி கூட காத்திருக்கலாமே. யோவான அப்போஸ்தலன் கடைசி வரையில் இயற்கை மரணம் அடைந்தது போல இவர் அடைந்திருக்க முடியாதா? ஒருவேளை ராயருக்கு அபயப்பட்டதுனாலயா? யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளிட பிறந்தவர்கள் அவனோட பெரியவன் இல்லை. இவர் தான் தேவனுடைய குமாரன், இவர் இதோ தேவ ஆட்டுக்குட்டி சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்றாரு? நான் ஒருத்தர் வர காத்திருக்கணுமா? சந்தேகம் எழும் பொழுது கடைசியில் அவர் சிரச்சேதம் பண்ணாங்க. ஆண்டு அந்த மரணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்குது. அதனால இந்த அமைவுடுற காரியம், ஒரு பிரச்சனையை கொண்டு போய் நீங்க தீர்வு காண விரும்பினா வேற யார்ட்டையும் போகாதீங்க. யாரும் அதை செய்ய முடியாது. எந்த ஊழியக்காரனும் செய்ய மாட்டான், எந்த மதபோதகனும் செய்ய மாட்டான், எந்த புருஷனும் செய்ய மாட்டார், எந்த மனைவியும் செய்யாது. யார் செய்வா? அவங்களுக்காக உலகத்துல வந்தவரும் வாழ்ந்தவரும் மரித்தவரும் உயிர்த்து வந்தவரும் அவருடைய அன்பு நாள அகலம் நீளம் உயரம் அவர் என்ன சாகரித்து உங்களால செய்ய முடியாது. பிரச்சனைகள் வரும்போது நான் ஆரம்ப காலத்துல என்னுடைய பெற்றார் ரொம்ப எனக்கு உதவி இருக்கிறாங்க. இல்லைன்னா நான் ஊழியத்தில் நின்று ஓடிருப்பேன், ஊழியத்தை விட்டுட்டு. ஆனா அந்த சமயத்துல நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்க அம்மா பணம் கொடுப்பாங்க. நான் ஒரு நாள் எங்க தாயார்ட்ட பணம் கேட்டதில்லை, கொடுப்பாங்க. ஒரு முறை சிக்கலான சமயத்தில் நான் போயிருந்தேன். போயிருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னால் அவங்ககிட்ட இல்லைன்னா கூட எங்கள் ஊரில் இருக்கிற பணங்கள் எல்லாம் எங்கள் அம்மாட்ட கொடுத்து அவங்க வேணும் போது திரும்பி அவங்கள்ட்ட பணம் கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மாட்ட எப்பவும் பணம் இருக்கா, ஆனால் அவங்க சொந்த பணம் மற்றவங்க பணம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் என்ன யோசனை தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய தாயார் தகப்பனார் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க எனக்கு செய்கிறாங்க. நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட கை நீட்டி என்கிட்ட பணம் கொடுங்கன்னு கேட்டதில்லை. இந்த சூழ்நிலை நான் கேட்டால் இதை நீர் மனதில் வச்சு என்ன செய்வீர்? நீ உன்னுடைய அம்மாட்ட உங்க அப்பாட்ட கையேந்தனையில அவங்ககிட்டே கையேந்து அப்படின்னு சொல்லிட்டா அவங்க செத்து போன பிற்பாடு யார்கிட்ட கையேந்துறது? இன்றைக்கு வரைக்கும் நான் அதை என் தாயாரிடத்துலையும் செய்யலை, என்னுடைய பிள்ளைகளிடத்துலையும் செய்யலை, சபையிடத்துலையும் செய்யலை. இன்னைக்கு வரைக்கும் நான் நடக்கிறேனே, குடும்பத்தை நடத்துகிறேனே, சபையை நடத்துகிறேனே. சொல்லப்போனால் நான் செய்கிற ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய்த்தனமாக சில சமயத்தில் ஊழியத்தில் பணத்தை செலவு பண்ணுவேன், மற்றவங்க கொடுக்குற பணத்தை. அதனால நீங்க அபயமிடுங்க ஆண்டவர் இடத்துல. அவரால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால பவுலின் கோபம் மாத்திரமல்ல, என்ன கோபம்? அது கடுங்கோபம். பவுலின் தன்னைத்தானே உயர்த்துகிறது. நீங்க என்ன உங்க புருஷனோட பெரியாளா? அல்லது நீங்க என்ன உங்க மனைவியோட பெரியாளா? அல்லது நீங்க என்ன உங்க சபை நடத்துகிற ஊழியக்காரனை விட நீங்க பெரியாளா? நீங்க யாரை விட பெரிய ஆளு? ஆண்டவரோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. நான் இத்தனை வருஷம் ஊழியத்தில் ஆண்டவர் என்னை பயன்படுத்துறதுக்கும் இவ்வளோ நீண்ட ஆயுள் தந்தது காரணமே இதுதான். நான் என்னை உயர்த்துறதே கிடையாது. நான் இன்றைக்கு பாவியிலும் பாவியத்தான் நான் நினைக்கிறேன். பவுல் சொல்ல அதாவது அவர்களில் எல்லாரிலும் பாவின்னு சொல்றாரு, பிரதான பாவின்னு சொல்றாரு, பரிசுத்தவன்களை சின்னவன் சொல்றாரு, அப்போ சொல்லல நான் ஒப்பிட முடியாதுன்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய அப்போ சொல்ல. ஆனா அவருக்கு இதான் நடந்தது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, கோபம், கடும் கோபம் தன்னைத்தானே உயர்த்துகிறது, ராயனிடத்துல அபயம் முடிகிறது. அது செய்ய வேண்டாம். நாம் ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த இரவு நேரத்துக்கான ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய மக்கள் பிரயாணத்தில் இருந்து பத்திரமா இங்கே வந்தார்கள். எங்கள் மத்தியில் செலவிட்ட அருமையான நேரங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம்.
அவருடைய பாவங்கள் என்ற தலைப்பில் அடியான் பேச என்னை பலப்படுத்தினே ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட முடிய மக்களை ஆசிரியும். இந்த சோதனைகள் எல்லாருக்கும் உண்டு. கோபம், கடும் கோபம் எங்களை நாங்களே உயர்த்துகிறது. ஆண்டவரிடத்தில் அபயமிடாமல் மனுஷரிடத்தில் அபயம் எடுக்கிறது. இந்த மாதிரி பாவங்கள் வந்திருந்தால் அதை எங்களை மன்னிக்க வேண்டும். சாகிறவர்களே இந்த பாவங்கள் வராதபடி எங்களை தடுத்தாட்கொள்ள வேண்டும். தந்த உம்முடைய நாள் வசனத்துக்காக சோத்திரம். இந்த வசனத்தினால உம்முடைய மக்களை ஆசிரியப்பீராக. ஜபம் கேட்டுவிட்டு எல்லாமே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழவுள்ளமே அவருடைய பிரசனத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.